அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? இப்ப இவ என்னமோ படிச்சு பாஸ் ஆகி பெரிய கலெக்டர் ஆகி நாட்டையே காப்பாத்துற மாதிரில இவள காலேஜுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இல்லங்க, அப்படி இல்ல. சும்மா வீட்லயே இருக்காளே, அதான் காலேஜுக்கு போயிட்டு வரட்டுமேன்னு அனுப்பி வச்சோம். பரவாயில்ல. அட என்ன மகா நீ சின்ன புள்ள மாதிரி பேசுற? வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு சமையல்லாம் செஞ்சு போட்டு வீட்டை பாத்துக்க போற பொண்ணு, அதை விட்டுட்டு அவளுக்கு என்னமோ காலேஜ் படிப்புன்னு அனுப்பிட்டு எங்க கேக்குறீங்க? இப்ப பாரு, மாப்பிள்ளை வீட்டுல கேள்வி கேக்குறாங்க, நீயே பதில் சொல்ல அவங்களுக்கு. அதான் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறோம்ல, நாளையில இருந்து வீட்டுல இருக்க சொல்லிடுறோம். நல்லதுங்க. சரி சிவகாமி, நமக்கு பத்திரிக்கை அடிக்கணும், கல்யாண மண்டபம் பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. நாம கிளம்பலாமா? ஏங்க ஒரு நிமிஷம், டிஃபன் சாப்பிட்டு போயிருங்க. ஆமாங்க, சாப்பிட்டுட்டு இல்லங்க, பரவாயில்ல. அப்பா சொன்ன மாதிரி கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அதனால நாங்க கிளம்புறோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் பூஜாவும் நானும் இங்க வந்து பெரிய விருந்தே சாப்பிட போறோம். அப்ப சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சரி சரி. சரிங்க சம்பந்தி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பாருங்க அக்கா, இது உள்ள வச்சிருக்கேன். நான் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். வரேங்கம்மா. வரேன் தம்பி. வாங்க, வரேன். வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். வேலு, என்ன காலையில அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. நேத்து நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, அது அது வந்து புரியுது வேலு. உங்களால இன்னும் அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியலன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடந்துதான் ஆகணும். அதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தி சூழ்நிலையை எதிர்கொள்றதுதான் புத்திசாலித்தனம். புரியுது செல்வி. நானும் என் மனசை அப்படி பக்குவப்படுத்திக்கணும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு தான் போதும் அப்படின்னு. வேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என்னங்க? இல்ல, பூஜா வாழ்க்கைக்காக இப்ப எங்க அப்பா வீட்டுல தங்கியிருந்து நம்ம ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இதுல என்னங்க இருக்க போகுது? பூஜாவோட வாழ்க்கைக்கு தானே இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க, உங்களுக்கு நான் எப்படி சொல்றது, இப்படி மாமனாரோட வீட்டுல வந்து தங்குற சூழ்நிலை வந்துருச்சேன்னு உங்க மனசுல எதுவும் ஃபீல் பண்றீங்களா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. எப்பவும் என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சதில்ல, இப்படி நான் தனியா இருந்ததும் இல்லை. அதுக்காக இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. நீங்க கூட தான் கல்யாணம் முடிச்சதும் ஆசையா வளர்த்த உங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு எங்க வீட்டில் வந்து இருந்தீங்க. திடீர்னு ஒரு புது இடத்துக்கு வந்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். மற்றபடி எனக்கு இங்க தங்குறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீங்க சொன்ன மாதிரி ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு பூஜாவோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் நாம எப்படியும் அங்கதானே போக போறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்க அத்தையும் மாமாவும் என்னை என்ன மருமக மாதிரியா பாக்குறாங்க. அவங்க சொந்த பையன் மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. என்னங்க, எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த சங்கடமும் இல்லைங்க. ஆமா ஆமா, நீங்க வந்ததுல இருந்து என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க.
ஆனா ஒரு விஷயம் சொல்லணுங்க, பொண்ணை பெத்தவங்க அவங்க வீட்டு மாப்பிள்ளை பத்தி யோசிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இங்க என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அதே அளவுக்கு மாமாவும் அத்தை யோசிக்கிறாங்க. தப்பான ஒருத்தனோட பூஜாவுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு, அதை எப்பாடுபட்டாவது தடுக்கணும் அப்படின்னும் நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? உண்மைதாங்க. அப்பாவும் அம்மாவும் பூஜாவோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா மாமா பக்கபலமா இருக்கிறதுனாலதான் பூஜாவோட கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடலான்னு நானும் தைரியமா இருக்கேன். ஓஹோ, அப்போ உங்க மாமா இருக்கிறது தான் உங்களுக்கு தைரியம் கொடுக்குது, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலங்க. ம். என்னோட நம்பிக்கை தைரியம் எல்லாமே நீங்க தானேங்க. நம்பிட்டேன். என்னங்க, சத்தியமா அதாங்க உண்மை.